குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்ப விஜய் ஆட்சி வந்த பிறகு சில தீர்ப்புகளை எதிர்த்து வழக்கு போடுவதாக கடந்த 2 நாட்களாக செய்தி வந்துள்ளது. இது ஒரு கோயின்சிடன்ஸாக இந்த 3 தீர்ப்பையுமே கிட்டத்தட்ட ஒரே பெஞ்ச் கொடுத்தது. உதாரணமாக ஒன்று திருப்பரங்குன்றத்தில் பல 100 ஆண்டுகளாக ஏற்றப்பட்டு வந்த ஒரிஜினல் தீபத்தூணில் ஏற்றாமல் தற்போது இறந்தவர்களுக்கு ஏற்றும் மோட்ச தீபத்தூணில் தான் நாங்கள் ஏற்றுவோம் என்ற திமுகவின் அராஜகத்தை தாவேகா தொடர்வதற்காக அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதாவது மதம் மாறுதல், அந்நிய மதத்திற்கு மாறுதல். இந்தியாவில் தோன்றாம சில மனிதர்களால் நிறுவப்பட்ட கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களுக்கு ஒருத்தர் மாறிட்டா அவர்கள் ஹிந்துவில் பிற்பட்ட மக்களால் ஜாதி அடிப்படையில் ஒரு காலத்தில் சரியாக கவனிக்கப்படவில்லை என்று பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர் அல்லது பட்டியல் ஒடுக்கப்பட்டவர்கள், இன்னும் ரொம்பவும் இதுவாக இருந்தப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்தில் எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் என்றும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் என்றும் இருந்ததில் பிற்படுத்த ஜாதிகள் என்பதை கம்யூனிட்டிஸ் என்று மாற்றி அதில் அரேபிய முஸ்லிம் ஜாதிகளும் சேர்க்கப்பட்டன. ஆனால் நீங்க அந்த முஸ்லிம் வம்சத்திலேயே பிறந்தா அந்த ஜாதியில இருக்கலாம். லப்பையா இருக்கட்டும், மரக்காயரா இருக்கட்டும், பட்டானியா இருக்கட்டும், ஷேக்கா இருக்கட்டும், இப்படி பல ஜாதிகள் அதுல இருக்கு. ஸோ ஆனால் இப்ப ஹிந்துவாக இங்க வேற ஒரு ஜாதியில இருந்துட்டு போய் அங்க சேர்றப்ப என்ன இந்த ஜாதி முஸ்லீம்ல சேருன்னு கேட்க முடியுமா? இதற்கு எந்த இடத்தில் அவர்களுடைய குரான்லயோ ஹதீஸ்லயோ இருக்கா? அங்க அந்த ஜாதிகள் இருக்கான்னா தீண்டாமை இருக்கிறது. ஒண்ணுமே வேண்டாம். இங்க இருந்து திருவாலங்காடு போங்க. திருவாலங்காடு பக்கத்துல ஹரிச்சந்திராபுரங்கிற ஊர்ல கிட்டத்தட்ட 2000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஒரு 600-750 குடும்பம். அவர்கள் அனைவரும் ஒரே ஜாதி, சாணா பிடிக்கிறவர்கள். அவர்களுக்கு சென்னையில் இருக்கும் எந்த ஒரு முஸ்லிம் தங்கறதுக்கு வீடு கூட கொடுப்பதில்லை. பொண்ணெடுத்து பொன் கொடுக்க மாட்டாங்க. அது அட்லீஸ்ட் அதை மதிக்க வேண்டாம். ஆனால் முஸ்லிம்கள் மிக அதிகமாக இருக்கும் மண்ணடியிலேயோ அல்லது ஐசோஸ் பக்கத்துல போன்ற ஜாம்பஜார் போன்ற ஏரியாக்களும் வீடு கிடைக்காம, திருவல்லிக்கேணியில் நான் 7 வருஷம் இருந்தப்ப ஒருத்தத்தை கேட்ட, சார் என் வீடு ஹரிச்சந்திராபுரத்தில் இருக்கு சார், அங்கிருந்து டெய்லி வந்துட்டு போறேன்னார். இதை அது படிச்சு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தால் தமிழ் ஹிந்துல ஒரு கட்டுரையாக கத்தி தீட்டும் மனிதர்கள்னு இருக்கு. ஸோ முஸ்லிம்களுள் ஜாதி இருக்கு. இன்குலாப்னு ஒரு கவிஞர், அவர் இடதுசாரி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டை சேர்ந்தவர். அவர் இடதுசாரிகள் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் கோடியக்கரையில பிறந்தவர். அவர் நாவிதர் ஜாதியில் பிறந்ததால் உயர் ஜாதி முஸ்லிம்கள் அவரை மதிக்கவில்லை என்பதை பல முறை அவர் பதிவு செய்துள்ளார். ஸோ முஸ்லிம்கள்ல ஜாதி வேறுபாடுகள் இல்லைன்னு சொல்வது பொய். ஆனால் அவர்களை இந்து மதத்தில் பிற்படுத்தப்பட்ட ஜாதி கொடுக்க வேண்டிய சலுகையை கொடுக்க கூடாது. சரியா? அடுத்தது போய் மதம் மாறுறப்ப அங்கேயும் இன்னும் சொல்ல போனால் தமிழ் பிபிசியில போய் பாருங்க, முஸ்லிம் ஜாதிகள்னு ஒரு கட்டுரை இருக்கு. முடிஞ்சா லிங்கையும் தரேன், போடுங்க. அதில் எப்படி இந்து மதத்தில் 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பார்ப்பனர்கள், அரச வம்ச சத்திரியர்கள், வர்த்தகர்கள், அதுக்கப்புறம் இந்த 3க்கும் உதவியாளர்கள் அப்படின்னு இருக்கு. பிராமின், சத்திரியாஸ், வைசியாஸ் அண்ட் சூத்ராஸ்னு இருக்கு. அதே போல கேட்டகிரி இதுலயும் இருக்கு முஸ்லிம்னு ஒரு தமிழ் இந்த பிபிசி கட்டுரை இன்னைக்குமே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எல்லா முஸ்லிம்களும் பிசி அப்படின்னு சேர்த்தால் உண்மையாக தேவைப்படுகிற ஒரு பிசிக்கு சீட்டு போகாதுங்க. தமிழன் பாதிக்கப்படுவான். மதம் மாறியவன் அவனுக்கு பல சலுகை, மைனாரிட்டின்னு பெனிஃபிட் இருக்கு. நீங்க நேற்று வரைக்கும் ஒரு ஸ்கூல் தமிழனா இருக்கிற வரைக்கும் ஸ்கூல் வைக்க முடியாது. நீங்க மைனாரிட்டின்னு போயிட்டீங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அந்த ஸ்கூல்ல நீங்க உங்களுக்கு தொழிலாளர் உரிமைகளை எடுக்க வேண்டாம். ஒன்றும் இல்லை. நேற்றைய தினம் ஓடிட்டு இருக்கு 2 கல்லூரிகள் இதுவா போயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்றது, டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஆனதுனால தமிழக மாணவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி மைனாரிட்டிக்கு போகுது. தயவு செய்து இந்த உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் அனுப்பணும். சச்சார் கமிஷன் ஒரு வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞராக இருக்க லாயக்கில்லை என்று டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டவர் அந்த வாஞ்சிநாதனா. அவர் உட்கார்ந்து என்னது சச்சார் கமிஷன்ல முஸ்லிம்கள் நிலை எஸ்சி மக்கள் போல இருக்கிறதுனா தயவு செய்து அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. சட்டத்தின் நிலை என்ன சொல்கிறது? அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனப்படியாக இந்த இந்துக்கள் என்பவர்கள் அந்நிய அரேபிய மதம் அல்லது கிறிஸ்துவ மதம் அல்லது பார்சி மதம் தவிர மற்றவர்கள் தான். அதனாலதான் புத்திஸ்ட் மாறினவனுக்கும் வருது. அதுலயும் கூட சிக்கல் இருக்கு. பலர் புத்திஸ்ட் சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறவங்களாக தான் இருக்காங்க. அது அடுத்த விஷயம். ஆனால் மதம் மாறிட்டு எனக்கு இந்து மக்களுக்குரிய பிசி பட்டியலில் வருவேன்னு கேட்கறது தவறு. ஸோ இதை தடுக்கணும். இது கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் தோற்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. அதற்குரிய நடவடிக்கை. அடுத்தது திருப்பரங்குன்றம். ஐயா, திருப்பரங்குன்றத்தில் 1915
கீழ்கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது, திருப்பி 18ல ஹைகோர்ட் வந்து கோயில் மட்டும் கோயிலுக்கு, மீதி எல்லாம் அரசுக்குன்னு வர, அதை எதிர்த்து அப்பீல்ல 1923 லண்டன் பிரிவியூ கவுன்சில், இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சமமான இடத்தில், கோயில் மட்டும் இல்லாமல் அந்த முருகர் திருப்பரங்குன்றம் முத்தமிழ் முருகன் என்பவர் கோயிலை குடைந்து அதுல குடவரை கோயிலாக இருப்பதனால அந்த கோயில்ல முருகனை வலம் வர முடியாது, பிரதட்சணம்னு சொல்ற வலம் கிடையாது. அதனால அந்த 4 கிரிவல பாதையுமே கோயிலுக்கு முருகனுக்கு சொந்தமானது. அந்த மலையை தூரத்துல இருந்து பார்த்தால் சிவலிங்கம் போல இருக்கும்னு அன்னைக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்ல, அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அந்த மலை அந்த 4 கிரிவல பாதையும் முருகனுக்கு சொந்தமானது. நடுவுல ஆக்கிரமிப்பு தர்காவாக முகலாயர்களிடம் இருக்கும் அந்த நெல்லித்தோப்பில் இருந்து தர்கா வரை செல்லும்படி தர்கா மட்டுமே முகலாயர்கள் அனுபவிக்கும் பகுதியாக இருக்கும். அந்த தர்காவின் வழிபாடு முறை அனைத்துமே தேவஸ்தானம் ஏற்கும் வகையில், அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வைக்கணும். ஸ்டேட்டஸ் கோ, ஒரு செங்கலை கூட மாத்தி கட்டக்கூடாது. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் கட்டிட்டு பண்ணாங்க. இப்ப அதுக்கப்புறம் 1996 வந்த தீர்ப்பில் அந்த தர்கால இருந்து 15 மீட்டருக்கு அந்த பக்கம் எங்க வேணா விளக்கேத்தலாம்னு வந்தாச்சு. காலமாக அட்லீஸ்ட் இப்போது இருக்கும் தூண் நாயக்கர் காலத்துல, இன்னைக்கு 450-500 வருடங்களுக்கு முன்பாக இருந்து ஏற்றப்பட்ட வந்த தூண் அந்த உச்சி மலையில் இருக்கிறது. அந்த தூண்ல ஏத்தாம கீழே நடுமலையில் இருக்கின்ற தூண்ல, அந்த தூண்லயே தெளிவா எழுதி இருக்கு, இதில் இந்த ஊரில் புண்ணியத்தார்களுக்காக யாருக்காக வேண்டுமானாலும் ஏத்துறாங்கன்னா, அந்த ஊரில் அந்த கோயிலுக்கு கட்டளைதாரர்கள் குடும்பத்தில் யாராவது இறந்தால் அவர்கள் சார்பாக வருஷத்துல எந்த நாள் அவங்க இறந்தாங்களோ அந்த அன்னைக்கு அந்த இடத்துல மோட்ச தீபம்னு ஏத்துவாங்க. அந்த கல்வெட்டுல இருக்கு, நான் சொல்லலைங்க, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற தமிழக தொல்லியல் துறை நூல்ல இது இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்தது அந்த தர்காவை பற்றி இந்து சமய அறநிலைத்துறை வெளியிட்ட நூலில் அது ஒரு சித்தருடைய பீடமாக இருந்ததை முகலாயர்கள் ஆக்கிரமித்து தர்கா ஆக்கியிருக்கான்றாங்க. சோ இது எல்லாமே தமிழக அரசு நூல்கள். இன்னொன்னு, கோரிபாளையத்தில் உள்ள தர்காவில் திரு சிக்கந்தருக்கு உடைய உடல் வைக்கப்பட்ட கல்லறை இருக்கிறதுன்னு அங்கேயும் இருக்கு. தமிழக அரசு சுற்றுலாத்துறை வெப்சைட்டும் அதை தான் சொல்லுது. இப்படி இருக்க இதில் வீம்பு பிடிப்பது என்பது தமிழர்களை அவமானப்படுத்துவதற்கு சமம். இதை எதிர்த்து அப்பீல் பண்ணுவது தவிர்க்க வேண்டும். இதுக்கு மூணாவதாக, சார் இன்னைக்கு எனக்கு என்ன பிடிக்குங்கிறத நான் சாப்பிடலாம், ஆனால் அதுக்காக நான் சாப்பாட்டை ரோட்ல கொண்டு வந்து வைக்க முடியாது. சுத்தம் என்பது மிக மிக அடிப்படை. இப்ப புலால் சாப்பிடுவதா கூடாதாங்கிறத அவரவர்கள் விருப்பம், அதுல மாற்றே கிடையாது. ஸோ என்வி சாப்பிட்றதுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிடலாம், ஆனா நான் சாப்பிட்றது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் எங்க வெட்டணுங்கிறதுக்கு ஏற்கனவே சட்டங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு உட்பட, சென்னை கார்பரேஷன் உட்பட முனிசிபாலிட்டி சட்டங்களில் இவைகள் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல மட்டும்தான் வெட்டணும். அதுக்கப்புறம் துண்டுகளாக மற்ற இடத்துல போடலாம். அந்த உயிர் கொலை செய்யும் பொழுது ரத்தம் போன்றவை முழுமையாக சரியான விதத்தில் தூய்மையாக செய்யாவிட்டால் வியாதிகள் பயன்படுத்துபவர்களுக்கு வரக்கூடும், அந்த சுற்றுப்புறம் பாதிக்கக்கூடுங்கிறதுனால ஸ்லாட்டர் ஹவுஸ்ல வெட்டணும். இதற்காக அங்கங்க ஆட்டு தொட்டின்லாம் இருக்கும் ஒரு காலத்துல. சரியா? இப்ப தமிழ்நாட்டில் பெரம்பூர்ல, சென்னையில பெரம்பூர்ல ஒரு பெரிய ஸ்லாட்டர் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் இருக்கு. சோ இது இங்க மட்டும்தான் வெட்டலாம் என்பது தெளிவாக பல 100 முனிசிபல் சட்டங்கள்ல இருக்கு. சோ அது போல ஒட்டகங்கிறது பாதுகாக்கப்பட்ட அனிமல்கள். ஆனால் அரேபியால தன்னுடைய லைஃபை முடிச்ச தூக்கி எறியப்பட்ட ஒட்டகத்தை கொண்டு வந்து இங்க வியாதி கொண்ட ஒட்டகங்களை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக குர்பானின்னு பண்றாங்க. நீங்கள் பக்ரீத்னா, பக்ரீத்துங்கிறதுல பக்ரீன்னா ஆடுன்னு அர்த்தம் ஹிந்தியில. இன்னைக்கும் ஹிந்தியோ உருதுவோ எது எடுத்தாலும் பக்ரீன்னா ஆடு, ஈதுங்கிறது அதுக்கு பலி கொடுக்கிற நாள். அதாவது பைபிள்ல ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போனப்ப அதுக்கு மாற்றாக ஆட்டை கொடுக்கலாம்னு சொன்னதை இவங்க ஈசாக்கு பதிலா இன்னொரு மகன் பேரை சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படை இதுதான். ஆட்டை பலியாக, மனித பலிக்கு பதிலாக பைபிள் ஆண்டவர், பைபிளுடைய தேவன் அல்லது குரானுடைய தேவன் ஒரு ஆட்டை பலியாக பெற்றார் அப்படின்னு அந்த அதற்கு ஒரு மனுஷ கொலைக்கு பதிலாக ஆட்டு கொலையை கடவுள் ஒத்துக்கிட்டார்னு அந்த கதை அதுக்கு பதிலாக கொடுக்குறாங்க. அதை ஸ்லாட்டர் ஹவுஸ்ல வெட்டி நீங்க தானம் கொடுக்கலாம். ஆனா நடு ரோட்ல தான் வைப்பீங்கன்னு பார்த்தால் இன்னைக்கும் நீங்க பக்ரீத் மொஹரம் மாதங்களில் இதுல என்ன திருவள்ளிக்கணியில் நான் 8 வருஷம் இருந்ததுனால ரோட்ல வச்சு அந்த நாட்களில் செய்வார்கள். அதெல்லாம் பலருக்கு கேடு.
தயவு செய்து இது நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. கொரோனா வந்தப்ப அவன் வீட்டுக்குள்ள 3 மாசம் அடைஞ்சு கிடந்தோம், இது போடாம வெளியில போகாம இருந்தோம். இதெல்லாம் பலமுறை பார்த்துத்தான் ஆச்சாரம் என்றெல்லாம் வந்தது. எனவே இதை எதிர்த்து அப்பீல், இது அந்த ஜிஆர்எஸ் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இல்ல, இதற்கு முன்னாடி நான் குறைந்தபட்சம் 5-6 முறை வெவ்வேறு பெஞ்சில் பல ஹைகோர்ட்ல நான் பார்த்திருக்கேன். அதனால இதை வைத்துக் கொண்டு முஸ்லிம் ஓட்டுகள் கிடைக்கும் என்பதற்காக இதையும் அப்பீலுக்கு போறாங்க. இது மீண்டும் கண்டிப்பாக தோற்கும் என்பதில் எனக்கு இரண்டாவது நம்பிக்கை இல்லை. பட் இதெல்லாம் தமிழர் விரோத அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ல வருது. இது கிட்டத்தட்ட ராஜீவ் காந்தி 1985 ஒரு பக்கம் ஷாபானு வழக்குக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடைக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை போட்டுட்டு, இன்னொரு பக்கம் அயோத்தியில் உங்களுக்கு சிலன்யாஸ்னு சொல்லிட்டு படிபூஜையை ஸ்டார்ட் பண்ணதுதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு கொண்டு போனது. ஒரு பக்கம் இவங்களையும் அப்பீஸ் பண்றது, அவங்களையும் அப்பீஸ் பண்ணா நடக்காது, சட்டத்தின்படி நடக்க வேண்டும். எனவே இந்த மூணுமே தவறான பாதை. 199% என்னுடைய அனுபவத்தின்படி இவை மூன்றுமே உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடியாகும், தோற்கும்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. பட் இதை பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் இதை செய்யக்கூடாது. ஏன்னா சமீபத்தில் தமிழக அரசு ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு மீறி தடை கோரி பெற்றிருக்கு. என்னன்னு சொன்னால், தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்பு துறையில் விபச்சார தடுப்பு துறை, அந்த துறையில் மிக அதிக அளவில் ஊழல் நடக்கும். ஒன்று, பெரும்பாலும் மசாஜ் சென்டர்கள், சில இதுலேயும் கூட, அதுக்கு பேர் என்ன சொல்றது, பிரஸ்டோ பார்கள் இரவுகளில் கூட உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னு போய் ரெகுலராக மாமூல் வாங்கி நிறைய சம்பாதிப்பாங்க. அங்கு பணியாற்றிய ஒரு ஆய்வாளர் பல கோடி சொத்து சேர்த்துள்ளார் என்ற கம்ப்ளைண்ட் வர, அந்த துறையின் தலைவர் சொன்னதுபடியாக ஒரு பெண் ஆய்வாளர் ஆராய்ச்சி செய்து அந்த பிரிவின் விபச்சார தடுப்புத்துறை ஆய்வாளர் 6.5 கோடிக்கு சொத்து சேர்ந்தார்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கார். அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்றதுக்கு முன்னாடியும் அந்த இன்ஸ்பெக்டர் தானாக பண்ணாமல் மேலதிகாரிட்ட காட்டி அவர் ஓகே பண்ணியிருக்கார். ஆனால் தற்போது அங்கே இயக்குநராக சேர்ந்துள்ள கோர்ட்டினால் கண்டனமும் பெற்ற திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த சார்ஜ் ஷீட் போட்ட ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது ஹைகோர்ட்டு இது அல்டீரியர் மோட்டிவ்னு சொல்லி தடை கொடுத்த பிறகு விஜய் ஆட்சி அப்பீலுக்கு போய் தடை வாங்குறாங்க. எனக்கு இதெல்லாம் என்னன்னு புரியல. ஏன்னா அவர் மேலதிகாரி சொல்லி அதை டிபார்ட்மெண்ட் சார்பாக நீ கொடுத்த பணியை செய்து முடிச்சதுக்கு அவரை சஸ்பெண்ட் பண்றீங்கன்னா என்ன காரணம்னு புரியல. அதே மாதிரி 20 கோடி ரூபாய்க்கு தங்க காசு கொடுக்கறேன்னு ஒரு ஷீலா மேரின்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இன்னும் 2 பேர் கைதாயிருக்காங்க. அதில் தொடர்புள்ளவர் சென்னையிலிருந்து மாற்றப்படவில்லைன்னு ஒரு தகவல் வருகிறது. செய்து மக்கள் தூய சக்தின்னு நீங்க சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் விஜய் அவர்களிடம் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து எம்ஜிஆர் முதல் முறை வாங்கிய ஓட்டுகளை விட அதிகமான ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்க நீங்கள் மீண்டும் ஜாதி மத அரசியல் செய்து கொண்டும் சில அதிகாரிகள் பிடியிலும் சிக்கிக்கொண்டீர்களா? பயம் வருகிறது. உங்களிடம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.